ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ண நினச்சிருந்த ரெசிபி ஃபைனலாக பண்ணிட்டேன். ப்ளூபெர்ரி ரோல். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜாம் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ளூபெர்ரி, கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக 2-3 ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட ஜாம் ரெடி. இப்போ நான் வந்து பேஸ் பண்ணுறதுக்கு இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் பாதி வந்து ப்ளூபெர்ரி ஜாம் அப்ளை பண்ணியிருக்கேன். மிச்ச பாதிக்கு சினமன் பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த சினமன் பவுடர் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. நான் இன்றைக்கி கேரட் துருவறதை வச்சு சினமனை கிரேட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் போட்டும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் சினமன் பவுடர் ரெடி. அதை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு பட்டர் அப்ளை பண்ண ட்ரேயில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஹோம்மேடாக பண்ண க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பட்டர், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காக வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். அவ்வளோதான், மேலே அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. உண்மையாகவே செம்மையாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.